சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா 1008 வீடியோஸ் இருக்கும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது சும்மா கோடு போடுறது மட்டும் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறன்ற பேரில் சார்ட்டு ஃபுல்லாக கோடு போட்டுருவாங்க. கடைசியில் சார்ட்டே இருக்காது, ஒரு கோடு தான் இருக்கும். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. இது ஏன் உங்களுக்கு இன்னும் உடைக்கலைன்னா, மார்க்கெட் என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னா, திஸ் இஸ் கோயிங் என்ன. Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 4 ஆஃப் தி சீரீஸ். நம்ம ரெகுலராக சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களோட லாஸஸ் எது இதில் ஆச்சுன்றதை பற்றி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் உட்காந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை தான் இதில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டர் கௌதம் விஜே, ஸோ பிபிசிஎல்லில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல்லில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அரவுண்ட் he has taken a trade on 14th. ஸோ அரவுண்ட் 4:15 பை அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அரவுண்ட் 4:15 அன்றைக்கோட டேயோட ஹை, இந்த கேண்டலோட டே ஹையில் தான் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, பை பண்ணிட்டார். ஸோ இவர் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸோ பேசிக்கலாக நிறைய பேர் யாருமே இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே பார்க்குறது இல்லை. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா மந்த்லியில் கிளியராக தெரியுது, இந்த இடம் இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கு முந்தின மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 2 months பேக் ஃபுல்லாக 3 months அந்த ஏரியாவே பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அந்த இடத்துல மேலே ஏறிட்டு என்ன ஆயிடுச்சு, க்ளோசிங் கீழே முடிச்சிடுச்சு. ஸோ அப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உடைக்கவே முடியாத ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவோட டாப்பில் போயிட்டு தான் மிஸ்டர் கௌதம் என்ன பண்ணிட்டுருக்காரு, டாப்பில் போய் பை பண்ணிட்டுருக்காரு. ஸோ மிஸ்டர் கௌதம், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது முக்கியமாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் அவாய்ட் ஆல் தீஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை என்னன்றதை புரிஞ்சுட்டு கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர் சார். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் சதீஷ் குமார், அவர் மாருதியில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ இவர் பார்த்தீங்கன்னா மாருதியில் ட்ரேட் பண்ணியிருக்காரு வீக்லி சார்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ அரவுண்ட் 7050 பை பண்ணியிருக்காரு. ஸோ 7050 பை பண்ணிவிட்டு he was expecting 7500 மேலே டார்கெட்டு போகன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, 7525 வரைக்கும். ஸோ மிஸ்டர் சதீஷ், நீங்கள் என்ன பார்க்கலன்னா, இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் we have to see for the charts structure. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரெலாம் பார்க்கும்போது இது எங்கே போயிட்டுருக்குன்னா, கிளியராக இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த மார்க்கெட் இஸ் கோயிங் இன் அ பர்ஃபெக்ட் ட்ரெண்ட் லைன், தெரியுதா? ஸோ அதுக்கு முன்னாடி இதுதான் டிகிரிஸ் ஆஃப் ஆங்கிள். அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் என்ன எடுத்திருக்கு, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இப்போது தான் மார்க்கெட் மாருதி ரெசிஸ்டன்ஸை ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்துட்ட பிறகு மாருதி வாங்குறது இட் வில் பி சேஃப். ஸோ ட்ரெண்ட் லைனுன்றதை க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் பேஸில் ஒரு ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட்டை ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்குன்னு தெரியும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரெண்ட் லைன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் அவாய்ட் தீஸ் மிஸ்டேக்ஸ். மிஸ்டர் சதீஷ், தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் சக்திவேல், மணப்புரம் ஃபினான்ஸ் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது மிஸ்டர் சக்தி பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. இவர் ஆன் 19th of November ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 173.3, ஆல்மோஸ்ட் 173.3 அட் த டாப் போயிட்டு அன்னியோட ஹை, டேவோட ஹையில் தான் கரெக்டாக போயிட்டு எக்ஸாக்டாக டாப்பில் பை பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பிரச்சனை இதுதான். எது டாப்பு அங்கே தான் போயிட்டு கரெக்டாக நம்ம ஆளுங்க பை பண்ணுறாங்க, அதே மாதிரி எது பாட்டமோ அங்கே தான் போய் செல் பண்ணுவாங்க. இதுதான் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பிரச்சனை. ஏன்னா முன்னாடி சொல்கிறது தான், நிறைய பேருக்கு ஒரு பேசிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் ட்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட இவரும் என்ன பார்க்கலன்னா, சரி அவர் போய் அந்த நியூஸ் ஓகே வந்துச்சு, ஒரு நல்ல மார்க்கெட் ஸ்பைக் ஆகிடுச்சின்றதுனால பை பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் என்ன பார்க்க மறந்துட்டாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடம் இவ்வளோ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் உடைக்கவே முடியல. ஜஸ்ட்டு போன வீடியோவில் நான் இதான் சொல்லியிருந்தேன், ஜஸ்ட்டு ஒரு கேண்டில் போயிட்டு வர்றதுக்கும் க்ளோஸ் ஆகி மேலே நிற்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ் ஆனால் மட்டும் தான் அது
ப்ராப்பர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டு மேலே போயிட்டு வந்ததுன்னா அது இன்னும் பிரேக் அவுட் ஆகலைன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சு கிட்ட தான் போதே தவிர ஆனால் பிரேக்கே பண்ண முடியல, க்ளோஸ் கீழே வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இவர் இது டெய்லியில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு டாப்பில் என்ன பண்ணிருக்காரு, பை பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் டெய்லியில் கீழே வந்து க்ளோஸ் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நிறைய லாஸஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ சக்தி நெக்ஸ்ட் டைம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ கேன் அவாய்ட் திஸ் மிஸ்டேக்ஸ். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் விஜயன் துரைராஜ் அவர் வந்து இன்ஃபோசிஸில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட டெக்னிக்கல் வியூ பாயிண்ட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது மிஸ்டர் விஜயன் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து அரவுண்ட் 22nd of October ட்ரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் ப்ரைஸ் பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1151 வந்து பை பண்ணியிருக்காரு. ஸோ அன்றைக்கோட டே ஹை கிட்ட போய்ட்டு பை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது நான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஃபோசிஸ் பற்றி பார்த்துருந்தோம். இது என்னென்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து இப்போ தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டோட்டலாகவே மார்க்கெட்டில் பை பண்ணி முடித்து எக்ஸாக்டாக என்ன இருக்குது மார்க்கெட் கிளியராக பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டை முடிச்சுட்டு இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் சில பேர் போன இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இங்கே போய் பை பண்ணியிருந்தார். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கரெக்ஷனோட ஒரு இது வந்து இப்போ ஓவரால் கீழே வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கான். அந்த கரெக்ஷனில் போயிட்டு இப்போ ஓகே இன்ஃபோசிஸ் வந்து டோட்டலாக பை ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு இப்போ இவர் இங்கே போயிட்டு பை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் முன்னாடியே சொன்னது தான், டோன்ட் ட்ரை டு ட்ரேட் இன் கரெக்ஷன்ஸ். இப்போ இதோட ட்ரெண்ட் என்னென்னா ஓவரால் இன்ஸ்டிடியூஷன் இதை பை ட்ரெண்டை முடிச்சுட்டு இங்கே செல் பண்ணிவிட்டு இப்போ ஓவரால் ட்ரெண்டு செல் ஆகிடுச்சுன்னா அந்த செல் ட்ரெண்டில் செல்லில் இருக்கிறது தான் சேஃபே தவிர பையில் இருக்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரெண்டுன்றது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரெண்டு கூடயே போனீங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம நிறைய அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரெண்டு என்னன்றது புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய வேலை. ஸோ ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் தி மிஸ்டேக்ஸ் வில் பி அவாய்டட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிப் எக்ஸ்டென்ஷனும் முடிஞ்சிச்சு, ஒரு டார்கெட்டும் முடிச்சாச்சு. இப்போ ரீட்டைல் ட்ரேடர் எல்லாரையும் உள்ளே வர வச்சுட்டு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் கரெக்டாக அந்த இடத்துல தான் அவங்க விற்கிற டைமில் தான் இவர் வாங்கிட்டு உள்ளே மாட்டிகிட்ருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மிஸ்டர் விஜயன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரெண்டு பார்த்துட்டு ட்ரெண்டு கூடயே ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்ஷன்ஸில் உள்ளே போகாமல் இருக்கிறது இட் வில் பி சேஃப் ஃபார் யூ சார். தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் கந்தசாமி அவர் வந்து XAUSD தட் இஸ் கோல்டு அதில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட சார்ட்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது மிஸ்டர் கிருஷ்ணகுமார் பார்த்தீங்கன்னா கோல்டில் ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அரவுண்ட் 1859 வந்து செல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு, மேலே போயிட்டு ஆனால் அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஆனால் அதுக்குள்ளே அவரோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, நான் திருப்பி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே பேசிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பார்க்குறதே இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து வேறு டைம் ஃப்ரேமில் கூட இல்லை, நீங்கள் கரெக்டாக பை பண்ண இடம் தான் ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட்டே. இப்போ இங்கே இந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்க, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட்டே அந்த இடத்துல தான் இருக்குது. எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த இடத்துல வரும்போதெல்லாம் என்ன ஆயிருக்கும், கரெக்டாக மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் அங்கே வரும்போது நீங்கள் அட்லீஸ்ட் பையாவது பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல தான் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, செல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் செல் பண்ணதுனோ ட்ரெண்ட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் டவுன் ட்ரெண்டோட கரெக்ஷனில் போய் மாட்டிக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஸோ நமக்கு கரெக்ஷன் ஃபேஸ் எப்போ வருது, அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுமா பிரேக் ஆகாதான்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும் சார். அதை முக்கியமாக நீங்கள் வந்து பேசிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கனாலே இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்லையோ இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம்லையோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் எடுக்கிறது இட் வில் பி வெரி அட்வைசபிள் ஃபார் யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விக்னேஷ் ராஜு வெல்ஸ்பன் இந்தியாவில் வந்து இப்போது ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட டெக்னிக்கல் வியூ பாயிண்ட்டையும் இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ மிஸ்டர் விக்னேஷ் நீங்கள் வந்து வெல்ஸ்பன் இந்தியாவில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆன் 16th of November I think here, yeah. So 16th of November, almost 17th of November ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல போயிட்டு 67.5 பை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் பை பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 75 rupees போகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு.
ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அந்த லெவலே போல் அதுலேருந்து அப்படியே சைட்வேஸில் அரைக்க ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் லாஜிக்கு மார்க்கெட் இதில் போய்ட்டுருக்கு இப்போது கிளியராக உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டு பாக்ஸ் அண்ட் திஸ் வாஸ் அ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கு. இது ஏன் உங்களுக்கு இன்னும் உடைக்கலைன்னா, மார்க்கெட் என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னா, திஸ் இஸ் கோயிங் இன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேட்டர்னோட இதில் வந்து கரெக்டாக டாப்போட எட்ஜ் வந்து போயிட்டு உங்களுக்கு அப்படியே கன்ஸ்ட்ரெயின் ஆகி சின்னதாகிட்டே போகும். ஸோ இதோட பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் மிஸ்டர் விக்னேஷ். ஸோ இப்போ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரிஞ்சிட்ட பிறகு, ஸோ ட்ரையாங்கிள் வந்து இந்த பேட்டர்னில் இருக்குது. இந்த பேட்டர்ன் முடிஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ட்ரேட் எடுத்திங்கன்னா இட் வில் பி ஈஸியர். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ நவ் திஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் இன்சைடா ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் அசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லுவோம் இதை. ஸோ இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு ட்ரேட் எடுத்திங்கன்னா யூ வில் மேக் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஆனால் அது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரியே தான் போயிட்டுருக்கும். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லேயும் மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸையும் அது மார்க்கெட் எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிட்ட பிறகு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா இந்த ட்ரேட்லேயும் யூ கேன் மேக் ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா you will be able to avoid these losses. All right, Mr. Vignesh. So thank you. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்னே தெரியாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நிறைய மிஸ்டேக் இட் ஹேப்பன்ஸ் இந்த மார்க்கெட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முதல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா 1008 வீடியோஸ் இருக்கும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது சும்மா கோடு போடுறது மட்டும் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறன்ற பேரில் சார்ட்டு ஃபுல்லாக கோடு போட்டுருவாங்க. கடைசியில் சார்ட்டே இருக்காது, ஒரு கோடு தான் இருக்கும். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒரு முறை இருக்குது. அதுலேயே ட்ரெண்ட் ரிவர்சல் கூட அதை அட்டாச் ஆகும்போது எப்படி இருக்கும், இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் யூ வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ அது இன்கேஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸில் வி டீச் பீப்புள் ஆன் ஆல் தீஸ் டெக்னிக்கல் டூல், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிபனாச்சி, ட்ரெண்ட் லைன், ட்ரெண்ட் ரிவர்சல்ஸ். ஸோ இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட கிளாஸஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்மிங் 10th வந்து நமக்கு ஃபுல் டே கிளாஸஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் இருக்குது. அது வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வழியாக இருக்கும். அண்ட் கம்மிங் 12th வந்து நமக்கு சென்னையில் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னையும் வர முடியல, கோயம்புத்தூரும் வர முடியலைன்னா 14th அன்றைக்கி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆன்லைனில் டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் கம்மிங் 9th நமக்கு ஃபண்டமெண்டல் செஷன்ஸ் வென்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிகாஸ் அட்வான்ஸ் பேட்டர்ன் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு மண்டே டியூஸ்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வெட்னஸ்டேலேருந்து நம்மளோட ரெகுலர் ஃபண்டமெண்டல் செஷன்ஸ் வில் பி ஸ்டார்டிங் இன் ஆல் அவர் பிரான்ச்சஸ். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டெக்னிக்கல் டூல்ஸில் ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், சேனலாக இருக்கட்டும், ட்ரெண்ட் ரிவர்சல், இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அண்ட் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டு காசு ஏர்ன் பண்ணதை நீங்கள் மார்க்கெட்டில் விட வேண்டாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் யூ கேன் கட் ஷார்ட் யுவர் லாஸஸ் அண்ட் ட்ரை டு மேக் இட் அஸ் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.